ஜெபம் பண்ணுங்க. நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நான் பயப்படேன், நான் பயப்படேன். அவர் எனக்கு அடைக்கலம், ஆனால் நான் பயப்படேன். அவர் என்னுடைய பலமாக இருக்கிறார், நான் பயப்படேன். அவர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார், எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, இதெல்லாம் புரியுறது இல்லை பாருங்க. பயமாக இருக்குதுங்க, பயமாக இருக்குது. வார்த்தையை மாற்றுங்க கொஞ்சம். பயமாக இருக்குங்க, பயமாக இருக்குங்கன்னு சொல்கிறது போல பயப்படேன். இல்லை பயம் இருக்குதுங்க, அதனால தான் பயப்படேன்னு சொன்னால் தான் பயப்பட மாட்டீங்க. ஹலோ, மருந்து சாப்பிட்டா தானேங்க சுரமாகும். சோமாட்ட பிறகு மருந்து சாப்பிட்றேன்னா எப்படி? இது மருந்தே எது கொடுக்குறாங்க? சரியாகிறதுக்கு தான் கொடுக்குறாங்க. பயப்படேன்னு சொன்னால் தான் சுகம் வரும். சுகம் வந்த பிறகு நான் சொல்கிறேங்க, இப்போ பயப்படுறப்ப எப்படி நான் பயப்படேன்னு சொல்ல முடியும் அப்படின்றார் ஒருத்தர். பயப்படாமல் இருக்கிறதுக்கு தாங்க பயப்படேன்னு சொல்லணும். வாயை திறந்து சொல்லுங்கள். அதில் பெரிய அந்த அறிக்கையில் பெரிய வல்லமை இருக்கிறது. பயப்படேன், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லுவேன். சொல்லுங்க. ஜெபம் அதுக்கு தான். ஜெபம் எப்போ பார்த்தாலும் இது தரேன் அது தரேன் அப்படி இல்லை. ஜெபம்ன்றது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். கர்த்தர் அதில் பிரியப்படுத்துறார் பாருங்க. நான் பயப்படன்னு சொல்லும்போது நீங்கள் அவரோட அக்ரி பண்ணுறீங்க, அவரை பெருசாக நினைக்கிறீங்க. பயமாக இருக்குதுன்னு சொல்லும்போது உங்கள் பிரச்சனையை பெருசாக நினைக்கிறீங்க, அதை பெருசாக என்றீங்க. இதுதான் வித்தியாசம். எது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்றீங்க? பயமாக இருக்கிறீங்கன்றது உண்மை. ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துறது என்ன? நான் பயப்படேன் அப்படின்னா அவரை நீங்கள் அதிகமாக நம்புறீங்க, உங்கள் பிரச்சனையை நம்பலைன்னு அர்த்தம். நான் அதான் சொல்ல போகிறேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கப்பா. கொஞ்ச நேரம் இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பயங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகள் குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், வாழ்க்கையை குறித்த பயங்கள், வியாதிகளை குறித்த பயங்கள், பிரச்சனைகளை குறித்த பயங்கள், பொருளாதாரத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எல்லா பயங்களும் நீங்கி போகட்டும். பயங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் பயப்படேன், பயப்படேன் என்கிற துணி ஒவ்வொரு வீட்டிலும் கேட்கட்டும், ஒவ்வொரு வாயிலிருந்து வரட்டும். கர்த்தாவே, நான் பயப்படேன். தேவன் எனக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகவே நான் பயப்படேன், 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 பயப்படேன் என்று ஒவ்வொரு வாயும் சொல்லட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு உள்ளமும் அதில் பூரிக்கட்டும். நான் பயப்படேன். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.